வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தேதியினுடைய அடிப்படையை வச்சும் ஜாதக ரீதியாகவும் பலன்களை பார்ப்போங்க. பொதுவாக இந்த 6, 15, 24 இது எல்லாமே 6ஆம் எண் ஆதிக்கம் கொண்டது. 6 அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிரனை குறிக்கும். பொதுவாக இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையும் ஒரு சேலஞ்ச் எடுத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாங்க. இவங்க ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க, நல்ல அதிகாரம் உள்ளவங்களாக இருப்பாங்க, அடக்கி ஆளக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் இவங்க எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்க எதிரிகள்கிட்ட தன்மையாக பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அவங்கள அடக்கி ஆளக்கூடிய தன்மை இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க. சுவையான சாப்பாடை சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அது இவங்களுடைய தோற்றம் ரொம்ப இளமையாக இருக்கும். எப்பயுமே யங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க ஆடைகள் அணியிறது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொதுவாக இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அன்னதான பிரியராக இருப்பாங்க. நிறைய அன்னதானம் பண்ணக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் 6ஆவது மாதம் பிறந்தவங்க கூட இந்த அன்னதான பிரியராக இருப்பாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு டயத்துக்கு சாப்பிட்ணும், சுவையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு. இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பெண்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய சமையல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். பொதுவாக இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்தவங்க சின்ன வயசில் 6 வயசு வரைக்கும் இவங்களை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். நடை, உடை, பாவனை இதெல்லாமே ரொம்ப நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பெரும்பாலும் இந்த தேதியில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு நல்ல வாடகை வருமானம் உண்டு, பெரிய லெவலில் சொத்துக்கள்லாம் அமையும், நல்ல வாகனங்கள்லாம் இவங்களுக்கு அமையும். இவங்களாம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் தாய் தந்தையை பிரிஞ்சு வளருது, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு நான் கரெக்டாக இருக்கேன், மற்றவங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்குது அப்படின்னாலே இந்த ஜாதகர் மிகப்பெரிய லெவலில் சூப்பராக இருப்பாருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போது இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு, 6ஆம் பாவகம் நல்லா இருக்குது, 6ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இவருடைய ஜாதகத்தில் 2-3 கிரகங்கள் இருந்தால் கூட இந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருப்பார். அடுத்ததாக இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவகம் பலமாக இருக்குது, சந்திரனும் பலமாக இருக்குது அப்படின்னா இவர் பார்த்திங்கன்னா போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரி துறைக்கு இவங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்ததாக ஒரு நிலை என்ன அப்படின்னா இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடம் பலமாக இருக்குது. அப்போது செவ்வாயும் பலமாக இருக்குது இவங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா இவங்க அதிகாரமான வேலையில் நல்ல ஜாபில் இவங்க இருப்பாங்க. சரி, இப்போது 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் குறைஞ்சிருக்கு, இல்லை செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு, சரியான ஜாப் இவருக்கு செட் ஆகாது, ஜாப் மாறிக்கிட்டே இருப்பார். இப்போது இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் பலமாக இருக்குது, சந்திரனும் இவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்குது அப்படின்னா இவருடைய குடும்பத்தில் போலீஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு நல்ல வாடகை வருமானம் வரும், உணவு சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், பயணம் சார்ந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவேளை இவங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் பாதிச்சிருக்கு, சுக்கிரனும் பாதிச்சிருக்குது அப்படின்னா நல்ல அதிகாரமான வேலையை இவங்க விட்டுருப்பாங்க, கண் நோய் இருக்கும், அதே போல் எதிரிகளை இவங்க வளர விடக்கூடாது, முதல் வேலையை விட்டுருப்பாங்க, ஃபுட் பாய்சன் ஏற்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுக்கிரன் பாதிச்சிருக்கு, 6ஆம் இடம் பாதிச்சிருக்கும் போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இல்வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், இன்பங்களை அனுபவிக்க முடியாது, சர்க்கரை நோய் வந்துடும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு இருக்குங்க. அதே போல் இவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளியூர் போய் இடம் மாறி இவங்க படிப்பாங்க. அடுத்ததாக இந்த 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது 6, 15, 24 இந்த தேதியில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலோ அந்த பெண் குழந்தையோட ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்குது, இல்லை வெள்ளிக்கிழமையே பிறந்திருக்குது அப்படின்னாலே உங்களுடைய குடும்பத்தில் மகாலட்சுமி பிறந்திருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அந்தளவுக்கு அந்த குழந்தைனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா விஷயத்திலும் வெற்றி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 6ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிச்சிருக்கு, 6ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா
இவங்களுக்கு நிலையான உத்தியோகம் அமையாது, வயிறு தொந்தரவான பிரச்சனைகள் இருக்கும், எனக்கு கடன் இன்னும் தீரல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, நான் 6, 15, 24 இந்த தேதியில பொறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தேதியினுடைய அடிப்படையை வச்சும், ஜாதக ரீதியாகவும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.